சிக்கன், மட்டன்ல எவ்வளோ வகை வகையா சமைச்சாலுமே, சிக்கன் தண்ணி குழம்பு அப்படிங்கிறது எங்களோட கம்ஃபர்ட்டான ஃபுட். இன்னைக்கு நான் நாட்டுக்கோழி வச்சு உங்களுக்கு சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான ரெசிபியா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ண சிக்கனை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த சிக்கனை வந்து நான் கொஞ்சம் வகை வகையாக பிரிச்சுக்க போகிறேன். ஒவ்வொரு டிஷ்ஷஸ்க்கு ஒவ்வொரு மாதிரியான பீசஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு நான் சிக்கன்லேயே கெட்டி குழம்பு, சிக்கன் பள்ளிப்பாளையம், அப்புறம் சிக்கன் தண்ணி குழம்பு அப்படின்னு நான் சமைக்க போகிறேன். இப்போ சிக்கன் தண்ணி குழம்புக்கு ஒரு சாந்து வந்து நம்ம வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதில் 300 கிராம் அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கு வந்து ஒரு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளினாலும் நான் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் தக்காளினா நீங்கள் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் தண்ணி குழம்புக்கு ஒரு கறி மசாலா வந்து நாங்கள் ஸ்பெஷலாக அரைச்சி வைப்போம். இதோட ரெசிபி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே வீடியோலாம் எடுத்து வச்சுட்டேன். நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணிடுறேன். நான் டிலே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இப்போ இதில் வந்து 2 குளிக்கரண்டி அளவுக்கு இந்த சிக்கன் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 குளிக்கரண்டி அளவுக்கு மசாலா மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவு 2 கிலோ சிக்கனுக்கான அளவு தான். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு கை நிறைய வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வந்து தண்ணி வெளியில் வர அளவுக்கு வேகணும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலாவை நம்ம இது கூட சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்து இந்த குழம்பு வைக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து குழம்பு வச்சிங்கனாலும் குழம்பு டேஸ்ட்டாக எல்லாம் போயிடும். நல்லா குழம்பு ஒரு 3/4 மணி நேரம் நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். சிக்கன் தண்ணி குழம்புக்கான பதம் வந்து இதுதான். இந்த அளவுக்கு நீத்தமாக இருக்கணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை மட்டும் தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுப்போம். இதுதான் இந்த சிக்கன் தண்ணி குழம்புலேயே நல்ல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் சீரகம், நிறைய பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயம் வந்து நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நமக்கு இந்த சிக்கன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கணும். அது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த சாந்து, அதில் வந்து ஒரு குளிக்கரண்டி, இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தண்ணி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கரண்டி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக வந்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனும் சேர்த்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிரும். கடைசியாக கொத்தமல்லி கீரை போட மறந்துடாதீங்க. இந்த சிக்கன் தண்ணி குழம்பு இட்லி, தோசை, சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. டாடா பை, see you soon.